செங்கோட்டையன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மேலும் பல்வேறு இலாக்கா அமைச்சராக அவர் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய பலம் என்பது அவர் இருக்கக்கூடிய அந்த தொகுதி மட்டுமல்லாமல் அதிமுக அவர்களுடைய ஒரு முக்கிய பலமாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. இவருடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். செங்கோட்டையன் என்ன அறிவிக்க போறாருன்னு நினைக்கிறீங்க? திரு செங்கோட்டையன் உட்பட சில முன்னணி தலைவர்கள் அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நான் 5-6 முன்னணி தலைவர்களுடன் கலந்து பேசி விவாதிப்பதில்லை என்கிற குறை அந்த கட்சியில் உள்ள சில முன்னணி தலைவர்களுக்கு இருக்கிறது. தான் நினைப்பதைத்தான் அவர் செயல்படுத்துகிறார், மற்றவர்கள் கருத்தை அவர் கேட்பதில்லை என்று சிலர் 1-2 பேர் என்னிடமே கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் ஆகியோரை திரும்பவும் சேர்த்து கொண்டால்தான் அதிமுக வலிமை பெறும். அந்த வகையில் திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மீண்டும் கட்சிக்கு தேவை என்கிற கருத்து அதிமுகவின் முன்னணி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலரிடையே இருக்கிறது. அந்த கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து வருவது அதிமுகவுக்குள் சிலரிடையே கவலையை தோற்றுவித்துள்ளது. இதன் காரணமாக அதிமுக மீண்டும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தோல்வியை தழுவக்கூடிய சூழல் உருவாகலாம் என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. இந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய அதிமுக முன்னணி தலைவர்களில் திரு செங்கோட்டையன் குறிப்பிடத்தக்கவர். இதே கருத்து மற்றவர்களிடம் இருக்கிறது. திரு தங்கமணி, திரு சி.வி. சண்முகம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எஸ்.பி. வேலுமணி ஆகியோரிடமும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் துணிந்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக இதை வலியுறுத்த வேண்டும், பொது வெளியில் வலியுறுத்த வேண்டும். அதை செய்வதற்கு தயங்குகிறார்கள். திரு செங்கோட்டையன் அந்த கருத்தை பொது வெளியில் வெளிப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாட்டில் இருக்கிறார், அதிருப்தியில் இருக்கிறார் என்ற அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்ட நிலையில் தன்னுடைய முக்கியமான கருத்தை அல்லது முடிவை வெள்ளிக்கிழமை அன்று தான் தெரிவிக்கப் போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த பல்வேறு செய்திகளையும் நேரலையில் பார்க்கலாம். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் என்ன டைம் சார் 5 எத்தனை மணிக்கு சார் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமா இல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்களா சார்? நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில்
நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடத்தில் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்திலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து தான் பேசப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் காலை 9 மணிக்கு அவர் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் அதிருப்தியிலிருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக அவர் செய்தியாளர்களிடத்தில் தற்போது தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் மனம் திறந்து பேசப் போவதாகவும் அப்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? எத்தனை மணிக்கு? அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமா? இல்ல அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துவீங்களா சார்? செய்தியாளர் சந்திப்பால் ஆலோசனை கூட்டமாக சார். ஆலோசனை கூட்டமா இல்ல செய்தியாளர் சந்திப்பு? செய்தியாளர் சந்திப்பு தான் சார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை